இயற்கை மூலப்பொருட்களான தாவரம், மரம் மற்றும் விலங்குகள் போன்றவற்றிலிருந்து பெறப்படுவது இயற்கை எண்ணெய்கள். வேதியியல் மாற்றம் செய்யப்பட்டு பெறப்படுவது செயற்கை எண்ணெய்கள். தாவரங்களில் வளரும் விதைகள், கொட்டைகள், பூ, காய் மற்றும் வேரிலிருந்து பெறப்படும் எண்ணெய் தாவர எண்ணெய் என்கிறார்கள். பெரும்பாலும் இவை சமையலுக்கு பயன்படுகிறது. உதாரணமாக எள், கடுகு, சூரியகாந்தி, சோயா போன்றவை விதையிலிருந்து பெறப்படும் எண்ணெய்கள். வேர்க்கடலை கொட்டையிலிருந்து பெறப்படுகிறது. ரோஜா, லாவெண்டர், ஜாஸ்மின், வெட்டிவேர், லெமன் கிராஸ் போன்றவை இலை, பூ மற்றும் வேரிலிருந்து பெறப்படும் எண்ணெய். மரங்களில் வளரும் விதைகள், கொட்டைகள், பழங்கள், வேர் மற்றும் பட்டைகளிலிருந்து பெறப்படும் எண்ணெய் மர எண்ணெய் என்கிறார்கள். பெரும்பாலும் இவை சோப்பு தயாரிப்பதற்கும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுகிறது. உதாரணமாக வேம்பு, மகுவா, ஜட்ரோபா, சால் போன்றவை விதையிலிருந்து பெறப்படும் எண்ணெய்கள். பாதாம் கொட்டையிலிருந்து பெறப்படுகிறது. தேங்காய், பாமாயில் போன்றவை பழக்கூழிலிருந்து பெறப்படுகிறது. யூக்கலிப்டஸ், சந்தனம் போன்றவை மரப்பட்டையிலிருந்து பெறப்படும் எண்ணெய். மாடு போன்ற மிருகங்கள் மற்றும் மீன்களிடமிருந்து பெறப்படும் எண்ணெய்கள் விலங்கு எண்ணெய்கள். இவை பெரும்பாலும் சமையலுக்கு பயன்படுகிறது. உதாரணமாக மாட்டிலிருந்து பெறப்படும் நெய் மற்றும் மீனிலிருந்து பெறப்படும் காட் லிவர் ஆயில். பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படும் கனிம எண்ணெய்களை செயற்கை எண்ணெய் என்கிறார்கள். இவை பெரும்பாலும் அழகு சாதனம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் மருத்துவத் துறையில் பயன்படுகிறது.